This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதே மாடல் வந்து வேறு ஒரு மொபைலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுக்கு போகிற மொபைலுடைய கவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு போடக்கூடிய டிஸ்பிளே வந்து யூனிவர்சலாக வந்து அந்த டிஸ்பிளே அந்த மொபைலுக்கு வந்து போடலான்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இதுக்கான A to Z விளக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மொபைல் ஷாப் ஓகே போகிறீங்க, இல்லை மொபைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாருமே ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மொபைலுடைய மாடல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே உங்களுக்கு அபவுட் ஃபோன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அபவுட் ஃபோன் அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் வந்து விவோ Y35. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது, சரிங்களா? இதே போல் உங்களுடைய மொபைலுமே செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோனில் போய் பார்த்துங்க. இப்போ நான் என்னோடய மொபைலில் நான் போட்டுட்டேன்னா போட்டுட்டு மொபைல் மாடல் பார்த்துட்டு அந்த மொபைல் மாடல் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா யூனிவர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறேன், சரிங்களா? ஜஸ்ட்டு யூனிவர்சல் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணக்குள்ளே எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். யூனிவர்சல் போட்டோடனே அது வந்து இதுக்கு போடுற டிஸ்பிளே வந்து எந்தெந்த மாடல்லாம் போடலாம் அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போது விவோவுடைய எந்தெந்த டிஸ்பிளே இங்கே பாருங்கள், Vivo22S. அப்போது விவோவுடைய அந்த 35 உடைய மாடல் வந்து Vivo Y22க்கு வந்து கரெக்டாக இருக்கும். 22Sக்கு Y33 TE. இந்த மாதிரி மாடலுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதே போல் நீங்கள் பேக் கவரும் பார்த்துக்கலாம், சரிங்களா? இதிலே வந்து உங்களுக்கு க்ரோமில் வந்து AI மூடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறோம், சரிங்களா? அதனால் AI கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை சாதாரணமாக நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இங்கே சர்ச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ Vivo22 Y22S இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ இது வந்து என்னோடய மொபைலுக்கு வந்து Y35 ஆனது Y22க்கு வந்து செட் ஆகும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதுவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட்மி நோட் 5 அப்படின்னு போடலாம், சரிங்களா? ரெட்மி நோட் 5 வந்து ரொம்ப பழைய மாடல் தான், இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு. இதுக்கு யூனிவர்சல் பேக் கவர் நம்ம போட்டோம் அப்படின்னா ரெட்மிக்கு நோட் 5க்கு வேறு எதனா செட் ஆகுமா பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் செட் ஆகலை, சரிங்களா? உங்களுக்கு ரெட்மி நோட் 5 மட்டும் தான் வருது, சர்ச் பண்ண கீழே வேறு எதுவுமே வரலைன்னா அப்போ அது மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும், சரிங்களா? இப்போ வர லேட்டஸ்ட்டுக்கான அதான் இது வந்து நிறைய வந்து போடலான்னு சொல்லியிருக்காங்க. இது போக்கோ C61 போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். போக்கோ C61க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி A3 உடைய போடலான்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ 61 C60 போக்கோடைய C61 போக்கோவுடைய சப்பேரண்டான ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு உங்கள் மாடலை நீங்கள் சர்ச் பண்ணணும். யூனிவர்சல் அப்படி பேக் கவர் போட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்குடைய பேக் கவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு நீங்கள் வந்து போடலாம். இது மொபைல் ஷாப்பில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமர் ஒருத்தர் வராங்க, வந்துட்டு இந்த மொபைலுக்கு எனக்கு பேக் கவர் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த மொபைலுக்கு வந்து பேக் கவர் இருக்காது நம்மள்கிட்ட. அப்போ வேறு மொபைலுக்கு வேறு பேக் கவர் நம்மள்கிட்ட இருக்கும். அப்போ அந்த மொபைலுக்கான மாடலை தூக்கி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கல வேறு மாடல் இருக்குது அப்படின்னா அந்த மாடலுக்கான நம்ம பேக் கவர் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து அனுப்பலாம், சரிங்களா?
அதுக்காக அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மொபைலுக்கான டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், யூனிவர்சல் பேக் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஷாப்புக்கு போயிட்டு விவோ Y35 இல்லையா, அப்போ இந்த மாடல் இருக்கான்னு பாருங்கள், இது எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திங்கன்னா அன்பு அன்பு ஃபிஷியல். பை.